வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான உப்புமா ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மசாலா உப்புமா. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோலாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வீடியோலாம் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, லஞ்ச் மனு சேனலு, தேவிஸ் கிச்சனு. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு இப்போ கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வருது. இப்போ இதில் ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே நான் கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், பொடியாக நறுக்கினா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வீடியோவில் கட் ஆயிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை எடுத்த கப்புக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு அருமையான கன்னடா உப்புமா, மசாலா உப்புமா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபிலாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.